ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேக்கண்ட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்லேருந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா மெடிக்கல் ஹெல்த் சர்வீஸ் ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனுக்கு வேக்கண்ட் தான். டோட்டலாக வந்து 1024 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. கம்மிங் 21st ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் 21/9/2024 ஸ்டார்ட் ஆகி கம்மிங் 5/10/2024 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மிங் 7/10/2024 அண்ட் 8/10/2024 2 டேஸில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வைட்ஸ் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1088 வேக்கண்ட் இருக்குது. சேலரி வந்து 33,000 97,000 வரைக்கும் கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. நெக்ஸ்ட்டு தெலுங்கானா வைத்தியா பரிசார் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 183 வேக்கண்ட் இருக்குது. சேலரி 33,000 97,000 வரைக்கும் சேலரி பெர் மந்த்துக்கு. இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி அண்ட் ரீஜனல் கேன்சர் சென்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 13 வேக்கண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக சேலரி பார்த்தீங்கன்னா 31,000 93,000 வரைக்கும் சேலரி பெர் மந்த்து. ஸோ டோட்டலாக வந்து ஹோல் டோட்டல் வந்து 1,284 வேக்கண்ட் இருக்குது. உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வச்சு உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 பாயிண்ட் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஜாப் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் எல்லாமே அபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, எஸ்எஸ்சி ஆர் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெலுங்கானா ஸ்டேட் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் சர்டிஃபிகேட் இன் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். மல்டி ஒகேஷனல் வித் 1 year கிளினிக்கல் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆர் எம்எஸ்சி லெவலில் லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். பேச்சுலர் இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். பிஜி டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஆர் எம்எஸ்சி லெவலில் மைக்ரோபயாலஜி வந்து முடிச்சிருக்கலாம். எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். எம்எஸ்சி கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கலாம். எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு தெலுங்கானா பேராமெடிக்கல் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து 5 years சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 years சொல்லியிருக்காங்க. வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 years சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சனுக்கு வந்து 10 years சொல்லியிருக்காங்க. ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 200 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கரெக்ட் டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் 10/11 அதாவது நவம்பர் 10th அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தரவை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 1,284 வேக்கண்ட் வந்து இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. செக்ஷனை 1 by 1 படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெலுங்கானா ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் உண்டு. அதர் ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெப்சைட் வந்து லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் பண்ண முடியாது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2024 கம்மிங் 5/10/2024 வந்து க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷன். இது வந்து நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாமல்
யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.